நீ யாரு? உன் பொண்டாட்டி உன் கூட இல்லை ஓடி போயிட்டா. இப்படி பேசுறானுங்க. நீ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனியே, உன் கூட அந்த அம்மா வந்தாங்களே, இப்படி எல்லாம். அப்போ டிவிகேக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது அவதூறு. இது விஜய் என்ன பண்ணாலும் விஜயை திட்டுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்கு. இது இருக்கும் சகஜம். எம்ஜிஆர் அனுபவிச்சிருக்காரு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. கலைஞர் முதலமைச்சர் ஹெல்ப் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. எம்ஜிஆர் இவங்களே விரட்டினாங்க. விரட்டினோன்னு எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? மொதல் வார்த்தை மலையாளின்னாங்க. அப்போ திராவிடத்தில் மலையாளி கிடையாது போல. அதுக்கப்புறம் கூட இருக்கிற வரைக்கும் போராளி, வெளியில் வந்து மலையாளி. கூட இருக்கிற வரைக்கும் அறிவாளி, வெளியே வந்தால் முட்டாள், கோமாளி. எம்ஜிஆர் அப்படி தானே ஆக்குனாங்க கடைசி வரைக்கும். அந்த இப்போ கூட துரைமுருகன் ஒரு பேட்டியில் சொன்னார்ல, ஐயா என்னால் முதலமைச்சர் பதவி பார்க்க முடியல, ஃபைல் பார்க்க முடியல, நீங்களே எடுத்துக்கணும்னு சொன்னாராம். இவர் எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட சொன்னாராம். எப்படி இப்போ வரைக்கும் உருட்டுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி உருட்டு எல்லாருக்கும் நடக்கும். ஜெயலலிதாவுக்கு நடந்ததா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குது. அது கொடநாடு ராணி என்னென்னோ சொன்னாங்க. எங்கே போனாலும் அந்த அம்மா ஃபைல் போகும், ஒர்க்கு போயிட்டு தான் இருந்தது. காலையில் சட்டசபைக்கு வருவாங்க. சட்டசபைக்கு வராட்டினாலும் ஃபைல்கள் அவங்க இதுக்கு வரும். இன்னொன்று, ஃபிங்கர் பாயிண்டில் வச்சுருந்தாங்களா? உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் போட்டால், இல்லை ஒரு பேப்பரில் ஒரு தகவல் வந்தால் உடனடியாக நடவடிக்கை வரும். ஜெயலலிதா இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே தப்பாது. அப்போ அவங்க வேலை செய்யாமல் இது பண்ண முடியுமா? மாளிகை ராணியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் அவங்கள மீறி நடக்க முடியலையே.